நமது உள்ளுறுப்புகளில் ராஜ உறுப்புகளில் பித்தப்பை சிறுநீரகப்பையெல்லாம் ஒரு அற்புதமான உறுப்பு. நமது மாமுனி பதஞ்சலி மகரிஷி உடல் உள்ளுறுப்புகள் குறிப்பாக ராஜ உறுப்புகளை திடப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆசனங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. பித்தப்பை சிறுநீரகப்பையில் கற்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். புளிக்கு பதிலாக தக்காளி பழம் சேர்த்து உணவில் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். பச்சை மிளகாய் பதிலாக மிளகு சேர்த்து நம்ம உணவில், அந்த காரத்துக்கு மிளகு காரம் ஒன்றும் செய்யாது, அந்த மாதிரி நம்ம உணவில் எடுத்துக்கொள்ளணும். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பித்தப்பை சிறுநீரகப்பையை திடப்படுத்தக்கூடிய யோக முத்திரைகள். இந்த மாதிரி கற்கள் வராமல் பாதுகாக்கக்கூடிய யோக முத்திரைகள். இதோடு சேர்த்து ஏற்கனவே கூறியது போல் உணவில் ஒழுக்கம், குறிப்பாக மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை வாரத்தில் 2 நாட்கள் எடுத்துக்கோங்க. மிக மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமை காப்பு காப்பு. காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முதிரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது பித்தப்பை கற்கள், சிறுநீரகப்பையில் கற்கள். இது நிறைய நபர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இருக்குது. அப்போ இதற்காக நிறைய பேர் என்ன பண்ணுறோம், உடனே நம்ம ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலைக்கு போயிடுறோம். ரொம்ப அதிகமாகும் பொழுது அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பித்தப்பை சிறுநீரகப்பையை திடப்படுத்தக்கூடிய யோக முத்திரைகள். இந்த மாதிரி கற்கள் வராமல் பாதுகாக்கக்கூடிய யோக முத்திரைகள். நமது உள்ளுறுப்புகளில் ராஜ உறுப்புகளில் பித்தப்பை சிறுநீரகப்பையெல்லாம் ஒரு அற்புதமான உறுப்பு. நமது மாமுனி பதஞ்சலி மகரிஷி உடல் உள்ளுறுப்புகள் குறிப்பாக ராஜ உறுப்புகளை திடப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆசனங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க, முத்திரைகள் கொடுத்துருக்காங்க, உணவு முறை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம கரெக்டாக வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக முதல்ல இது வராமல் தடுக்கலாம். இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜாக இருக்குது. நீங்கள் தாராளமாக நம்பிக்கையோடு இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க. வெரி குட் ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அதோடு சேர்த்து நம்ம உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். இந்த மாதிரி பித்தப்பை சிறுநீரகப்பையில் கற்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். புளிக்கு பதிலாக தக்காளி பழம் சேர்த்து உணவில் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். பச்சை மிளகாய் பதிலாக மிளகு சேர்த்து நம்ம உணவில், அந்த காரத்துக்கு மிளகு காரம் ஒன்றும் செய்யாது, அந்த மாதிரி நம்ம உணவில் எடுத்துக்கொள்ளணும். அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க. பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. கொய்யாப்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. அதேமாதிரி மாதுளம்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. என்னென்ன கீரை வகைகள் கிடைக்கின்றதோ ஒரு நாளைக்கு ஒரு கீரை உணவில் எடுத்துக்கிட்டே வாங்க. அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. மிக நல்ல பலன் கிடைக்கும். இப்போ நம்ம பித்தப்பை சிறுநீரகப்பையில் கற்கள் வராமல் தடுக்கக்கூடிய முத்திரைகள் பார்க்க போகிறோம். முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது மாதங்கி முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். இது அமர்ந்து இருக்கக்கூடியது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். மூச்சு உள்ளே எடுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. நார்மல் பிரீத்திங்கில் 3 மினிட்ஸ். 3 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை கற்களை கரைக்கக்கூடிய சூரிய முத்திரையை பார்க்க போகிறோம். ஒரு 3 முறை மூச்சை உள்ள எடுத்து மூச்சு வெளியே விடுங்க. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. 2 நேரத்தில் கட்டாங்க. நார்மல் பிரீத்திங்கில் இருங்க. 3 நிமிடங்கள். 3 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை நம்ம பிராண முத்திரை பார்க்க போகிறோம். 3 முறை மூச்சை உள்ள எடுத்து மூச்சு வெளியே விடுங்க. மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சு 3 மினிட்ஸ் நார்மல் பிரீத்திங். 3 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த ஒரு முத்திரை முத்ராசாய முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க.
மோதிர விரல் சுண்டு விரலை மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் வந்து மோதிர விரலுக்கு மேலே படுற மாதிரி வச்சுக்கோங்க. 3 நிமிடங்கள் நார்மல் பிரீத்திங். 3 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணி இப்போ ஆசனத்தில் ஜானுசீர் ஆசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. 2 கால் நீட்டிக்கோங்க. முதல்ல வலது கால் நல்லா உள்ள மடிச்சுக்கோங்க. இடது கால் நேராக வச்சுக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கிளப்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் மாற்றிக்கிறேன். அடுத்த கால் உள்ள வச்சுக்கிறேன். அடுத்த கால் ஸ்ட்ரைட் ஆச்சு. 2 கைனால மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 காலாக கட்டிக்கிறாங்க. 2 கைனால ஒவ்வொரு சைடா 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரே நாளில் முயற்சி பண்ணாதங்க. ஃபஸ்ட்டு பண்ணும்போது இவ்வளோ தான் முடியுதா பரவாயில்ல, இதே பொசிஷனில் அப்படியே இருங்க. ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். இப்போ அடுத்த ஆசனம் நௌகாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பண்ண போகிறோம். முதல்ல நேராக படுத்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. 2 கை தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. கை ரைஸ் பண்ணுறேன், கால் ரைஸ் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஃபர்ஸ்ட் பயிற்சி பண்ணுறவங்க பேலன்ஸுக்கு கால் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஒரு 10 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. தலை முதல் கால் வரை அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அப்படியே பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முதிரைகள் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது சுகாசன நிலை. கால் நீட்டிக்கிறேன். ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கணும். இது வஜ்ராசனம். கை முட்டியில் வச்சுக்கிறேன். நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ முதல் முத்திரை மாதங்கி முத்திரை. முதல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுறேன் 3 டைம்ஸ். எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவில் 2 நேரம் வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங் 3 மினிட்ஸ். 3 நிமிடம் முடிஞ்ச உடனே மெதுவாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். பிராணமுத்திரை. நார்மல் பிரீத்திங் 3 மினிட்ஸ். 3 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். இப்போ கற்களை கரைக்கக்கூடிய சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. நடுமையத்தில் கட்டை விரல். நீங்கள் கை முட்டியில் வச்சுக்கலாம். 3 மினிட்ஸ் நார்மல் பிரீத்திங். மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. 3 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ். இப்போ முத்ராசாய முத்திரை. சுண்டு விரல் மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் மோதிர விரலுக்கு மேலே வச்சுக்கோங்க. 3 மினிட்ஸ் நார்மல் பிரீத்திங். 3 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. இது எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சிறுநீரகப்பை திடப்படும், பித்தப்பை திடப்படும். அதில் கற்கள் வராமல் வாழக்கூடிய நிலை கிடைக்கும். அப்படி கற்கள் இருந்தாலும் இன்றைக்கு கற்றுக் கொடுத்த பயிற்சியை 48 நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணிட்டே வாங்க. மிக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம், மீதி நாட்களில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பெர்கன் லேடிஸ் இந்த பயிற்சிக்கு முயற்சி பண்ண வேண்டாம். இதோடு சேர்த்து ஏற்கனவே கூறியது போல் உணவில் ஒழுக்கம்.
குறிப்பாக மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை வாரத்தில் 2 நாட்கள் எடுத்துக்கோங்க. மிக மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.